Next topic photophosphorylation. Photona light phosphorylation addition of phosphate. Phosphorylation taking place during respiration is called oxidative phosphorylation. அதாவது என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ரெஸ்பிரேஷனில் நடக்குது oxidative phosphorylation and ADP produced by the breakdown of substrate மூலம் நடந்ததுன்னா அது substrate level. In this topic we are going to learn about photophosphorylation. Photona லைட்டை வச்சு எப்படி பாஸ்பேட் ஆட் ஆகுன்னு பார்க்கணும். Taking place in chloroplast with the help of light during the movement of electron through carrier molecule ATP and NADPH2 are produced. Photophosphorylation is the process of synthesis of ATP by the addition of inorganic phosphate to ADP. The addition of phosphate here takes place with the help of light generated electron, and so it is called as photophosphorylation. It takes place in both cyclic and non-cyclic electron transport. Cyclic phosphorylation நம்ம இந்த டயக்ராமில் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்லி இன்வால்வ் PS1 வந்து 700 நானோமீட்டர். இது எஃப்ஆர்எஸ்க்கு வந்து ஃபெரடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்ட்ரேட் டு ஃபெரடாக்சின். அதுக்கடுத்து சைட்டோகிராம் B6 வருது, சைட்டோகிராம் F, பிளாஸ்டோசைனின். திரும்ப இந்த எலக்ட்ரான் வந்து எங்கே பெறப்பட்டோமோ லைட் எனர்ஜி எடுத்துக்கிட்டு ஸோ இந்த லைட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணால் எலக்ட்ரானை எமிட் பண்ணுது. எமிட் பண்ணி எத்தனை ஏடிபி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஏடிபி. ஃபெரடாக்சின்லேருந்து சைட்டோகிராம் B6 வர இடத்துல ஒரு ஏடிபி ஃபார்மேஷன் ஆகுது. அதே மாதிரி சைட்டோகிராம் B6லேருந்து F வர இடத்துல ஒரு ஏடிபி ஃபார்மேஷன் ஆகுது. அப்போ என்னென்னா இந்த சைக்கிளிக்கில் வந்து எலக்ட்ரான் எங்கே பெறப்பட்டுச்சுன்னா PS1 தானே எலக்ட்ரான் எமிட் ஆகுது. இந்த எலக்ட்ரான் போயிட்டு திரும்ப ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் போயிட்டு திரும்ப மீண்டும் எங்கே வந்தது PS1க்கே வந்துடுது. அதனால தான் இதுக்கு பேர் என்னது சைக்ளிக் பாஸ்போரிலேஷன். இதில் எத்தனை ஏடிபி கிடைக்குன்னா 2 ஏடிபி என்ன கிடைக்குது. அடுத்து நான் சைக்ளிக்கில் பாருங்கள் என்ன அப்படின்னா இதில் PS2 மற்றும் PS1, ஃபஸ்ட்டு PS2 அடுத்து PS1 2 இன்வால்வ் ஆகுது. அப்போ இதில் என்னென்னா ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல் பாருங்கள். H2O வந்து என்ன ஆகுது உடஞ்சி O2 ஆகும், H+ ஆகும். போயிட்டு எலக்ட்ரான் தான் ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் போகுது. எத்தனை எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் ஒவ்வொரு ப்ராசஸ்லையும். என்னென்ன பயோஃபைட்டின், பிளாஸ்டோகைனின் Q, சைட்டோகிராம் B6 F காம்ப்ளெக்ஸ், அதுக்கடுத்து பிளாஸ்டோசைனின் PS1, தென் FRS ஃபெரடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்ட்ரேட் டு ஃபார்ம் ஃபெரடாக்சின். இங்கே வந்து NADP ரெடியூஸ் ஆகி என்னது NADPH2 கிடைக்குது. இப்போ இங்கே என்னென்னா ஒரு ஏடிபி 2 NADPH2 ஃபார்ம் ஆகுது. இதில் நான் சைக்கிளிக்கில் ஏன் நான் சைக்கிளின்னு சொன்னோம். இப்போ சைக்கிளிக்கில் பாருங்கள் 2 டயக்ராம் பக்கத்துலேயே இருக்குது. சைக்கிளிங் வந்து எலக்ட்ரான் எங்கே நம்ம எமிட் ஆச்சோ திரும்ப ஒரு சைக்கிளிக்காக வந்திருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு ஜிக்ஜாக்காக போயிடுது. அதாவது ஜெட் ஃபார்மில் போயிடுது. அப்போ இந்த ஜெட் ஃபார்மில் போகிறனால என்னென்னா திரும்ப எலக்ட்ரான் வந்து ரிட்டர்ன் வரதில்லை. அதனால் அதுக்கு பேர் என்னது நான் சைக்ளிக். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம பார்த்துக்கிறோம். இது ஜெட் ஸ்கீம் அப்படின்னு இதெல்லாம் வந்து நீ எக்ஸ்பிளனேஷனில் படித்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் இருக்கும். அடுத்து பயோ எனர்ஜெட்டிக்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன். To release one electron from pigment system, it requires 2 quanta of light. One quantum is used for transport of electrons from water to PS1. Second quantum is used for transport of electron from PS1 to NADP. அப்போ 2 electrons are required. அப்போ 2 electrons வந்து ரெக்வயர் ஆகுறதுல என்ன அப்படின்னா ரெக்வயர்டு டு ஜெனரேட் 1 NADPH2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் பண்ணுங்கள். PS1 மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். இதில் PS1 அண்ட் PS2. இது ரியாக்ஷன் சென்டர் வந்து 700, இது வந்து 680. எலக்ட்ரான் லிஸ்ட் சைக்கிள் பேக் சொன்னோம்ல. சைக்கிளிக்னா என்னது எலக்ட்ரான் எங்கே பெறப்படுதோ திரும்ப கிடச்சிக்கும். இது வந்து நாட்
cycled back. Electron released are not cycled back. Photolysis of water does not take place. H2 உடையிறதுனால என்னது பிரேக் டவுன் ஆஃப் வாட்டருக்கு பேர் தான் என்னது ஃபோட்டோலைசிஸ். முக்கியமான கொஸ்டின். ஃபோட்டோலைசிஸ் வந்து இங்கே தான் டேக்ஸ் பிளேஸ் ஆகும் PS2ல். ஒன்லி ஏடிபி மட்டும்தான். இங்கே ஏடிபி ப்ளஸ் NADPH2. இங்கே என்னென்னா ஃபோட்டோ பாஸ்பலின் டேக்ஸ் பிளேஸ் 2 2 ஏடிபி கிடைக்கும். இங்கே வந்து ஒன்லி 1. ஃபோட்டோ பாஸ்பலேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி 1 அடுத்து இட் டஸ் நாட் ரெக்வயர் an எக்ஸ்டர்னல் எலக்ட்ரான் டோனர். இதுக்கு வந்து எலக்ட்ரான் வந்து வெளியிலேருந்து எடுத்துக்குது. எதுலேருந்து? H2O ஆர் H2S. அதே மாதிரி டைக்ளோரோ டைமெத்தில் யூரியாவால் சென்சிட்டிவ் ஆகாது. நாட் சென்சிட்டிவ் டு டைக்ளோரோ டைமெத்தில் யூரியா. இது வந்து சென்சிட்டிவ் டு எதனால்? டைக்ளோரோ மெத்தில் யூரியாவால் இன்ஹிபிட் ஆகும். அடுத்து டூரிங் நான் சைக்கிளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் 2 NADPH2 ஆர் ப்ரொடியூஸ்டு. இதில் நான் சைக்கிளிக்கில் பார்த்தோம் இல்லையா? அப்போ எத்தனை எலக்ட்ரான் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் 4 எலக்ட்ரான். புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்டெப்பில். அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் 4 எலக்ட்ரான் ரெக்வயர்ஸ் 8 குவாண்டம் லைன். அடுத்து ஹீமியோ ஆஸ்மாட்டிக் தியரி. ஆசிஸ் தியரி வாஸ் ப்ரொபோஸ்ட் பை மிட்சல். According to this theory, electrons are transported along the membrane through PS1 and PS2 and connected by cytochrome B6F complex. But the flow of electrical current is due to difference in electrochemical potential of proton across the membrane. Splitting of water molecule takes place inside the membrane. Protons or H plus ions accumulate within the lumen of the thylakoid. H plus increase 1000 to 2000 times. As a result, proton concentration is increased inside the thylakoid lumen. This proton move across the membrane because the primary acceptor of electron is located outside the membrane. Proton in stroma less in number and creates a proton gradient. This gradient is broken down due to the movement of proton across the membrane to the stroma through CF0 of the ATP synthase enzyme. The proton motive force created inside the lumen of thylakoid or chemical gradient of H plus ion across the membrane stimulate ATP generation. அடுத்து the evolution of one oxygen moleculeக்கு எவ்வளோ எலக்ட்ரான் தேவைப்படுது? 4 எலக்ட்ரான் requires 8 குவாண்டம் லைட் வேணும். அப்போ C3 பிளான்ட் எவ்வளோ ஏடிபி எடுத்துக்குன்னா 3 ATP 2 NADPH2 1 ஆக்சிஜன் மாலிகுல். அப்போ 6க்கு அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். 6 3 18 ஏடிபி. அதே மாதிரி 6 2 12 NA. அதே C4 பிளான்ட் பார்த்திங்கன்னா 5 ATP 2 NADPH தேவை. அப்போ அப்படியே 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். 30 ATP அண்டு 12 NADPH2. அதுக்கடுத்து டார்க் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ 3 ஸ்டெப்பில் நடக்கும். என்னென்னா அதாவது பயோசிந்தட்டிக் ஃபேஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் யூட்டிலைஸ் அசிமுலேட்டரி பவர் எங்கேருந்து கிடச்சிது? இப்போ லைட் ரியாக்ஷனில் என்ன கெயின்னா ATP NADPH2 கிடச்சிருக்கோம். அது வந்து டார்க் ரியாக்ஷன் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ப்ரொடியூஸ் டூரிங் லைட் ரியாக்ஷன் ஆர் யூஸ்டு டு ஃபிக்ஸ் த அண்ட் ரெடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு இன்ட்டு கார்போஹைட்ரேட்டாக மாறும். திஸ் ரியாக்ஷன் டஸ் நாட் ரெக்வயர் லைட் தேவையில்லை. அதனால டார்க் ரியாக்ஷன் பேர். தேர்ஃபோர் இட் நேம்டு டார்க் ரியாக்ஷன். ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் தான் என்ன பண்ணுது? ஆக்டஸ் அக்செப்டர் மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஃபிக்ஸ் த CO2 பை ரூபிஸ்கோ என்சைம். த ஃபஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த பாத்வே இஸ் 3 கார்பன் காம்பவுண்ட், அதாவது பாஸ்போகிளிசரிக் ஆசிட், and so it is called SC3 cycle. It takes place in the stroma of the chloroplast. எங்கே நடக்குதுன்னா ஸ்ட்ரோமாவில். யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா cyclic manner Melvin, Calvin and A. Benson and their co-workers in the year 1957 found in this pathway of carbon fixation. Melvin Calvin awarded a Nobel Prize for this. எதுக்குன்னா 961 this pathway named after discover Calvin Benson cycle. The reaction temperature dependent and so called thermochemical reaction சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்பு
த்ரீ ஃபேஸஸ்: கார்பாக்சிலேஷன், ஃபிக்சேஷன், ரிடக்ஷன், கிளைகோலைட்டிக் ரிவர்சல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன். ஃபஸ்ட்டு கார்பாக்சிலேஷன், த அக்செப்டர் மாலிகுல் 1,5 பிஸ்பாஸ்பேட் 5 கார்பன் காம்பவுண்ட் என்ன மாறினா வித் ஹெல்ப் ஆஃப் த, அதாவது இப்போ இந்த சார்ட் முடிச்சுட்டு அவர் பேசிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதுனா அந்த 5 கார்பன் காம்பவுண்ட் எது எல்லாமே 3 காம்பவுண்டு. ரிப்ளோஸ் 1, பிஸ்பாஸ்பேட். இந்த ரூபிஸ்கோ என்சைமெல்லாம் என்ன ஆகும்னா 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட்டாக மாறும். அது வந்து ஏடிபி என்ஏடிபி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு 6 மாலிகுல் கிளிசரால் 3 பாஸ்பேட் 1 2 3 4 5 6 வருது. இதில் ஒவ்வொரு G3 என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு G3 வந்து 3 கார்பன் காம்பவுண்டு, அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா டைஹைட்ராக்சியாசிட்டோன் பாஸ்பேட்டாக மாறுது. அடுத்து ஒரு G3 இன்னொரு G3 வந்து டைஹைட்ராக்சியாசிட்டோன் பாஸ்பேட்டாக மாறுதா. அப்போ 3 கார்பன் கம்பைன் ஆகி ஆல்டோலேஸ் என்சைமால் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டாக மாறுது. பாஸ்பேட்டேஸ் என்சைமால் ஒரு பாஸ்பேட் வந்து அந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது போயிடும். அதனால் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட். ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும் ஒரே ஐசோமர், அதனால் ஐசோமர் ஆகி குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறும். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் 1 பாஸ்பேட்டாக மாதிரி அப்படியே கன்வெர்ட் ஆகி என்னவோ அது கண்டினியூஸாக ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் கிடச்சிடும். ரிமைனிங் பார்த்திங்கன்னா இந்த கிளிசரால் 3 பாஸ்பேட்டும் இந்த ஃப்ரக்டோஸும் சேர்ந்து 9 கார்பனாக மாறும். அதில் 2 பிரியுது. சைலோஸ் 5 கார்பன், அதான் 5 பாஸ்பேட்டாகவும் எரித்ரோஸ் 4 பாஸ்பேட்டும். இந்த எரித்ரோஸ் இன்னொரு G3Bயில் இருக்க டிஹெச்ஏபியோட கம்பைன் ஆகி செடோஹெப்டுலோஸ் 7 பிஸ்பாஸ்பேட்டாக இருக்கும். இதுலேருந்து ஒரு பாஸ்பேட் போயிட்டு செடோஹெப்டுலோஸ் 7 பாஸ்பேட்டும், இந்த 7ம் G3B சேர்ந்து 2 பிரியுது. ரைபோஸ் 5 பாஸ்பேட்டாகவும் சைலோஸ் 5 பாஸ்பேட்டாகும். இப்போ இது எல்லாமே சைலோஸ் 5 பாஸ்பேட்டு, இந்த சைலோஸு எல்லாமே என்னவோ மாறுனா ரைபோஸ் 5 பாஸ்பேட்டாக மாறும். அதுக்கடுத்து 3 ATP எடுத்துக்கிட்டு என்ன மாறுது, ரீஜெனரேஷன். ரிப்ளோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்டாக மாறிடும். இப்போ இந்த ஸ்டெப்பு வாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த அக்செப்டர் மாலிகுல் ரிப்ளோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் என்ன அது 5 கார்பன் காம்பவுண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் என்சைம். அதான் என்ன ரூபிஸ்கோவால் என்ன அது 1 molecule of carbon dioxide to form an unstable 6 carbon compound என்ன மாறினா ஸ்ப்ளிட் ஆகி this 6 carbon compound is broken down into 2 molecules of 3 carbon and the phosphoglyceric acid PGA ஃபார்ம் ஆகுது. அது RUBP + CO2 ரூபிஸ்கோவில் அந்த 2 molecules of PGA. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் ஃபேஸ் பார்த்திங்கன்னா phosphoglyceric acid is phosphorylated by ATP and produces 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஆகும். அப்புறம் PGA அதுக்கு என்சைம் வந்து PGA கைனேஸ். அதுக்கடுத்து 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ரெடியூஸ் டு கிளிசரால் 3 பாஸ்பேட்டாக மாறும் பை யூஸிங் த ரெடியூசிங் பவர் NADPH2. அப்போ கிளிசரால் 3 பாஸ்பேட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஐசோமரிக் டைஹைட்ராக்சியாசிட்டோன் பாஸ்பேட்டாக மாறும். DHAPன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ PGA கைனஸ் எல்லாம் ATP எடுத்துக்கிட்டு ADP வெளியே வந்துடும். 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட். இந்த 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து NADPH2 எடுத்துக்கிட்டு NADP கிளிசரால் 3 பாஸ்பேட்டாக மாறிடும். அதுக்கடுத்து ரீஜெனரேஷன் RUBP involves the formation of several intermediate compounds of 6 carbon 5 carbon 4 carbon 7 பார்த்தோம் இல்லையா. 7 செடோஹெப்டுலோஸ் சொன்னோம். 6 வந்து குளுக்கோஸு ஃப்ரக்டோஸில் பார்த்தோம். 5 எரித்ரோஸு, 4 வந்து பார்த்திங்கன்னா ரிபுலோஸு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கார்பன் காம்பவுண்டாக வந்திருக்கும். 4 என்னது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். 4 வந்து என்னது எரித்ரோஸும், 5 வந்து சைலோஸு ரைபோஸு எல்லாமே 5 தான். 7 பார்த்திங்கன்னா செடோஹெப்டுலோஸ். இதெல்லாம் வந்து என்னது இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா ரீஜெனரேஷனில் என்னது அந்த 7 கார்பன் அது மாதிரி கிடைக்குது. அதில் பார்த்திங்கன்னா 3 ATP 2 NADPH வந்து ஃபர்தர் ஃபிக்சேஷன் ஆஃப் 6 CO2 ரெக்கைர் 18 ATPs and 12 NADPH2 during C3 cycle. 1 carbon compound is the net gain to form exose sugar. அதாவது RU5B ATP எடுத்துக்கிட்டு ADP RU5BB மாறும். ஓவரால் பார்த்திங்கன்னா 6 CO2 18 ATP 12 NADPH எடுத்துக்கிட்டு C6H12O6 + 6 H2O 18 ADP 18 inorganic phosphate and 12 NADP plus ஃபார்ம் ஆகும். ஓகே.